ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 6வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே, பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே, கிருதேபி போதண்ட நமஸ்தி பண்டிதாः, கிருதேபி போதண்ட நமஸ்தி பண்டிதாः, ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ருஷாம், ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ருஷாம், இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே, இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே, கிருதேபி போதண்ட நமஸ்தி பண்டிதாः, பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே, கிருதேபி போதண்ட நமஸ்தி பண்டிதாः, ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ருஷாம், இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ருஷாம், இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். போகோ பண்டிதாக, ஓ பண்டிதர்களே, பாப்பானி பவந்து, அவனுடைய பாப்பங்கள் இருக்கட்டும், நிஷ்கிருதே பிராயச்சித்தம், கிருதே அப்பி செய்யப்பட்ட பிறகும் கூட, கதம் து எவ்வாறு, தண்டனம் அஸ்தி தண்டனை இருக்கும், பவாத்ருசாம் உங்களைப் போன்றவர்களுக்கு, நிஷ்கிருதி பிராயச்சித்தம் என்பது பற்றி, கிம் ந விதிதா ஏதும் தெரியாதா, இதி பிரபோ என்று பகவானே, துவத்புருஷாக உங்களுடைய பார்ஷதர்கள், பபாஷிரே கூறினர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். பவந்து பாபானி கதம் து நிஷ்கிருதே, கிருதேபி போதண்ட நமஸ்தி பண்டிதாः, ந நிஷ்கிருதி கிம் விதிதா பவாத்ருஷாம், இதி பிரபோத்வத் புருஷா பபாஷிரே. அஜாமிளனோட பாவங்களை எல்லாம் வரிசையாக யமபட்டர்கள் அடுக்க ஆரம்பித்த போது விஷ்ணு பார்ஷதர்கள் அவர்களை நோக்கி, ஓ பண்டிதர்களே, கொஞ்சம் கேலி பண்ணுறாப்புல, பண்டிதர்கள்னால் கற்றறிந்தவர்கள் தானே, கற்றறிந்தவர்களாகிய உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியலையே அப்படின்னு இன்டைரக்டாக சுட்டி காட்டுறா. இவனது பாவங்கள் இருக்கட்டும், இந்த அஜாமிளன் நிறைய பாவம் பண்ணியிருக்கான்னு எங்களுக்கும் தெரியும், ஆனால் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்த பிறகு எப்படி தண்டனை கொடுக்க முடியும், பிராயச்சித்தம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு அந்த விஷ்ணு பார்ஷதர்கள் கூறினர். இந்த 6வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி 9வது ஸ்லோகம் வரை 4 ஸ்லோகங்கள்லேயும் ஸ்லோகத்தோட 4வது பாதம், இதி பிரபோ துவத் புருஷா பபாஷிரே என்று பட்டத்திரிகள் அமைச்சிருக்கார். பிரபோ குருவாயூரப்பா, உங்களுடைய பார்ஷதர்கள் யமபட்டர்களுக்கு அவர்கள் செய்யும் செயல் எதனால் தவறானது என்று விளக்க ஆரம்பித்தனர் என்று பட்டத்திரி கூறுகிறார்.